பாதிக்கும்னா, இந்த உடல்ல ஒரு நல்ல ஆற்றல், நேர்மறையான ஆற்றல் குறையும் போதுதான் அந்த பாதிப்பு ஒருத்தங்களுக்கு ஏற்படும். சரியா? அப்படிப்பட்ட அந்த நேர்மறையான ஆற்றல் நம்ம குன்ற விடக்கூடாது. அந்த நேர்மறையான ஆற்றலை தெய்வீக ஆற்றலை நம்ம மாத்த ஆரம்பிக்கணும். அந்த தெய்வீக ஆற்றல் எப்ப வரும் அப்படின்னா, நம்ம நாமத்தை சொல்ல 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 அது வரும். இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். ஆரம்பத்துல நம்ம வாய் வழியா நாமத்தை சொல்ல ஆரம்பிப்போம். வாய் வழியா சொல்ற அந்த நாமம் என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு தெளிவை உண்டாக்கும். அப்போ வாய் வழியா சொல்லாம மனசு வழியா சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நமக்கா தோணும். அந்த மனசு எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நேரம் இங்க இருக்கும், ஒரு நேரம் இங்க இருக்கும், ஒரு நேரம் இங்க இருக்கும். அந்த மந்திரம் அந்த ஒளி எழுப்புது இல்லையா, அந்த ஒளி நம்ம ஒவ்வொரு அணுக்கள்ல இருந்தும் வர ஆரம்பிக்கணும். சரியா? அப்போ அந்த தெய்வீக ஆற்றல் உடல் முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த தெளிந்த அறிவு, அந்த ஞானம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் தெய்வீக ஆற்றலை நம்ம உடல்ல வளர்க்க ஆரம்பிக்கணும். அப்பதான் தேவையில்லாத பிரச்சனையில இருந்து நம்ம ஈஸியா நம்மளை நாமே பாதுகாக்க முடியும். இன்னொருத்தரை தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. முக்கியமா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனையே ஏற்படாத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுதான் தெளிந்தவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிதான் நடந்துக்குவாங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான சொல்யூஷனை தேடி நம்ம போறதுக்கு பதிலா அந்த பிரச்சனையே நம்ம வாழ்க்கைக்குள்ள தலையிடக்கூடாது. அப்படிதான் நம்ம நடந்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மாதிரியே யோசிக்க கூடாது. ஒரு விஷயத்த பலவாறு யோசிக்கணும். அப்பதான் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அதுவும் எப்படி யோசிக்கணும்? நம்மள பேஸ் பண்ணி தன்னலம் சார்ந்து சுயநலம் சார்ந்து யோசிக்க கூடாது. எப்போ எல்லாத்தையும் தள்ளி இருந்து ஒரு மூணாவது மனுஷனா இருந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ அந்த இடத்துல அந்த யோசனையில சுயநலம் இருக்காது, வெறுப்புணர்வு இருக்காது, காழ்ப்புணர்ச்சி இருக்காது, அன்பு மட்டும்தான் இருக்கும். ஒரு தெளிந்த ஒரு நிலை ஏற்படும். ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்க ஆரம்பிக்கும். புரியுதா? அதனால நான் என்ன சொல்றேன், மந்திரத்தை சொல்லணும். மந்திரத்து மூலமா அந்த தெய்வீக ஆற்றலை நமக்குள்ள கொண்டு வரணும். அந்த ஆற்றல் வர 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 இப்போ ஒரு மாதிரி யோசிப்பீங்க. இதுவே மந்திரத்தை சொல்லி 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 ஒரு ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு நீங்களே அதை யோசிச்சு பாருங்க. நம்ம இப்படி கூட யோசிச்சிருக்கோமா, என்ன இப்படி போய் யோசிச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளே யோசிப்போம். உங்களுக்கு தியானம் செய்ய செய்ய ஒரு காலத்துல உங்களோட யோசிக்கிற விதமே முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். ஏற்கனவே இங்க நிறைய பேருக்கு கற்பனை சக்தி ஆரம்பத்துல கம்மியா தான் இருந்துச்சு. மந்திரம் சொல்லி சொல்லி இந்த மெடிடேஷனை செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு கற்பனை திறன் மட்டும் இல்ல, அவங்க